ஹலோ காய்ஸ், இன்றைக்கி பாவக்காய் குழம்பு வைக்க போகிறோம். ஆனால் கசப்பே தெரியாமல் ஒரு 2 ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி இந்த பாவக்காய் குழம்பு வைக்க போகிறோம். அது எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். இது கிட்ஸு கூட ஒரு பீன்ஸ், வெண்டைக்காய் அந்த மாதிரி சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்டுட்டு போகிறதுக்கு நம்ம இந்த குழம்பு ரெடி பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த பாவக்காயை 2 தடவை அலசி எடுத்து வச்சுட்டு இப்போ கட் பண்ணிக்கலாம். இப்போ பாவக்காய் எல்லாமே ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்தாச்சு. இந்த மாதிரி இதில் பெரிய விதை இருந்ததுனால நான் பெருசாக இருக்கிற விதையை மட்டும் நான் எடுத்துட்டேன். மற்றதெல்லாம் அப்படியே தான் இருக்குது. இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ட்ரிக் நம்பர் 1, பாவக்காயை ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு பெரிய பாத்திரத்தில் ஃபுல்லாக தண்ணி ஒரு பகுதி அளவுக்கு தண்ணி வச்சுட்டு இதில் உப்பு ஒரு 3 ஸ்பூன் நான் சேர்க்குறேன். 3, 4 எவ்வளோ வேணால் சேர்த்துக்கலாம், ஒன்றும் தப்பில்லை. சேர்த்துட்டு இந்த தண்ணியில் நம்ம வெட்டி வச்சுருக்கோம்ல பாவக்காய், அதை ஃபுல்லாக போட்டுருங்க. ஃபுல்லாக போட்டுட்டு நல்லா கலந்துருங்க. இந்த அளவுக்கு கலந்ததுக்கப்புறமா இது நல்லா தண்ணிக்குள்ளேயே இருக்கட்டும். நீங்கள் அதுக்கப்புறமா வெங்காயம், தக்காளி இந்த மசாலாலாம் ரெடி பண்ணிக்கலாம். அது வரைக்கும் இது தண்ணிக்குள்ளே இருக்கட்டும். இப்போ நம்ம வெங்காயம், தக்காளி இதெல்லாம் ரெடி பண்ணிக்கலாம். இப்போது அடுத்த ட்ரிக் என்னென்னா, ஒரு கடாயை அடுப்பில் வச்சுட்டு அது நல்லா காஞ்சதுக்கப்புறமா நம்ம உப்பில் ஊற வச்ச பாவக்காயை அப்படியே சேர்க்கணும். இப்போது ஃபஸ்ட்டு இந்த தண்ணியெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடுங்க. தண்ணியெல்லாம் ஓரளவுக்கு நல்லா சுண்டிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் பாவக்காய்க்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். நான் 1.5 ஸ்பூன் உப்பு சேர்க்குறேன். இப்போ நல்லா வதக்குங்க. உப்பு நல்லா சேர்த்ததுக்கப்புறமா எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக சேர்த்து நீங்கள் பாவக்காயை எவ்வளோ தூரம் வதக்குறீங்களோ உங்களுக்கு அவ்வளோ தூரத்துக்கு கசப்பு அவ்வளோவா தெரியாது. அதனால் கொஞ்சம் எண்ணெய் பார்க்காம ஊற்றிக்கோங்க. நல்லா வதங்கி வருது, ஆனால் இன்னும் வதக்கணும். சைடில் இந்த அளவு புளி எடுத்து தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க. பாவக்காய் இந்த அளவுக்கு வதங்கினது போதும். இந்த அளவுக்கு வதக்கியாச்சுன்னா இதுலேயும் ஒரு 30 to 40% கசப்பு கம்மியாயிடும். இதை நம்ம இப்போ தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஒரு தட்டில் எடுத்து ஆற வச்சுருங்க. இந்த அளவுக்கு வதக்கி எடுத்தாச்சு. இது சைடில் இருக்கட்டும். இப்போது அதே கடாயில் தாளிப்பு வச்சு குழம்பு வைக்க போகிறோம். ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போது எண்ணெய் நல்லா சூடானதும் கடுகு உளுந்து போட்டுக்கோங்க. கடுகு உளுந்து பொரிஞ்சதும் கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா வெடிச்சிருச்சு. ஒரு 5-6 பூண்டு தட்டி சேர்த்துக்கோங்க. வெள்ளைப்பூடு வதங்கினதுக்கப்புறமா ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதை அதோடு சேர்த்து நல்லா வதக்கிடலாம். கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் வதங்கிட்டு இருக்க கேப்பில் நான் ஒரு 6 தக்காளி சேர்த்துருக்கேன். அதை சேர்த்து இந்த மேஷரில் போட்டு மேஷ் பண்ணி வச்சுருக்கேன். இதோட வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகா மசாலா அது ஒரு 3 ஸ்பூன் சேர்த்து லைட்டாக ஒரு தடவை மேஷ் பண்ணிக்கலாம். இந்தளவுக்கு நல்லா மேஷ் பண்ணி மசாலாவோட மிக்ஸ் பண்ணிவிட்டு வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா நம்ம இந்த தக்காளி மசாலாவை சேர்த்துக்கலாம். இப்போது இது வதங்குறதுக்கு தேவையான அளவு மட்டும் உப்பு போட்டுக்கலாம். இப்போ இது ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்குங்க. தக்காளி நிறையா சேர்த்தா தான் அதோட பாவக்காயோட கசப்பு தெரியாது. கசப்பை எடுக்கிறதுக்கு எப்போயுமே புளிப்பு, உப்பு, காரம் இந்த 3மே ஜாஸ்தி இருந்துச்சுன்னா
பாவக்காயோட கசப்பு தெரியவே தெரியாது. நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி மசாலா எல்லாம் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போது நம்ம குழம்பு பதத்துக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. குழம்புக்கு தேவையான தண்ணி ஊற்றி குழம்பு கரைச்சி வச்சாச்சு. இது நல்லா கொதிக்கட்டும். கொதித்து பச்சை வாசனையெல்லாம் போனதுக்கப்புறமா நம்ம பாவக்காய் சேர்த்துக்க போகிறோம். குழம்பு நல்லா கொதித்து வந்துருச்சு. இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம ஆற வச்ச பாவக்காயை சேர்த்துக்கலாம். பாவக்காயை சேர்த்துட்டு ஒரு நிமிஷத்துலேயே உப்பு பாருங்கள். உங்களுக்கு கரெக்டாக இருந்துச்சுன்னா விட்டுருங்க. எனக்கு கொஞ்சம் உப்பு தேவைப்படுச்சு, நான் போட்டுக்கிட்டேன். குழம்பு இந்த அளவுக்கு வெந்ததுக்கப்புறமா புளியை நல்லா கரைச்சிட்டு அதோடு சேர்த்துக்கோங்க. நம்மளோட பாவக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதில் கண்டிப்பாக கசப்பு உங்களுக்கு தெரியவே தெரியாது. இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பாவக்காய்க்கு கசப்பு தெரியாமல் இருக்கிறதுக்கு நல்லா புளி சேர்த்துருக்கோம், உப்பு சேர்த்துருக்கோம், காரம் ஜாஸ்தி போட்டிருக்கோம். இதோட கசப்பு அவ்வளோவா தெரியவே தெரியாது. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். மறக்காமல் சேனலை லைக் பண்ணுங்கள், வீடியோவை ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.